ஹலோ ஹலோ யாரு? சார் வணக்கம் சார். நாங்கள் ஸ்மார்ட் டீல் மொபைல் ஷோரூம்லேருந்து கால் பண்ணியிருந்தோங்க சென்னையிலேருந்து. சொல்லுங்க. நீங்கள் பேசிகிட்டு இருக்க மொபைல் நம்பருக்கு ஆஃபர் செலக்ட் பண்ணியிருக்கோங்க. ம் என்ன மாவட்டம் சார் நீங்கள்? நாங்கள் கடலூர். ஓகே சார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 ப்ரோ மொபைல் ஃபோன் ஒன்று, ம் அது கூட ஒரு பவர் பேங்க்கு சார்ஜர் ஹெட்செட்டு கொடுத்துருக்காங்க. ஆ இன்றைக்கி உங்கள் பேர் அட்ரஸ் சொல்லி புக் பண்ணிங்கன்னா வரதுக்கு 10 நாள் ஆகிடுங்க சார். ம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ் சார்ஜ் மட்டும் 2000 ரூபாய் பே பண்ணால் போதும். ம் வேறு எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆ உங்களுக்கு வாங்கிக்க விருப்பம் இருந்தால் உங்கள் பேர் அட்ரஸ் சொல்லி புக் பண்ணிக்கிறீங்களா? சரி. ஓகேங்க சார். உங்கள் பேருங்க? நாங்கள் எப்படி அமௌண்ட்டு இது அங்கே போஸ்ட் பண்ணுறது? ஆஃபீஸ்லேயே பே பண்ணிடலாங்க சார். 10 நாள் ஆகுமா? ஆமாங்க சார். நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் சார் உங்களுக்கு ரீச் ஆகிட்டோன்னே. ஆ அப்போ நீங்கள் வாங்கிக்கலாங்க. ம் உங்கள் பேருங்க சார்? நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னை அயனாவரம்ங்க. ஐநாவரமா? என்ன கம்பெனி? ஸ்மார்ட் டீல் மொபைல் ஷோரூம்ங்க. நாங்கள் தான் சார் செக் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. இப்போ என் நம்பர் எங்கேருந்து எடுத்தீங்க? நெட்வொர்க் மூலிமா எடுத்துருக்கோங்க. ஜியோ நெட்வொர்க் மூலிமா. ஆ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீனு, ப்ளூ, பிளாக்கு, சில்வர் என்ன கலர் சார் மொபைல் வேணும்? எனக்கா பிளாக்கு. ஓகேங்க சார். உங்கள் பேருங்க? ராகேஷ். ராகேஷுங்களா? ம் அப்பா பேருங்க சார்? அப்பா பேர் ரமேஷ். வீட்டு டோர் நம்பர் தெரியுங்களா? 10. பேர் சொல்லுங்கள். திருவிக்கா தெரு. நாங்கள் திருவிக்கா தெரு. திருவிக்கா தெருங்களா? ம் திருவிக்கா தெரு. ஊர் பேருங்க சார்? போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே சார் இருக்குது? பக்கத்தில் தான். அது ஊர் பேர்? ஓட்டி. ஓட்டிங்களா? ம் ஓட்டி. என்ன தாலுக்கா வரும்? ம் ஓகேங்க சார். இந்த நம்பர் தவிர வேறு ஏதாச்சும் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் இப்போ நீங்கள்? இந்த நம்பர் மட்டும்தான். ஓகேங்க சார். இந்த நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க சார். என் பேர் ஜெயாங்க. என்ன டவுட்? இந்த ஒரு நம்பருக்கு மட்டும்தான் தருவீங்களா? வேற? ஆமாங்க சார். இல்லை சார், அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க 30 பேருக்கு. அது உங்கள் நம்பரும் செலக்ட் ஆயிருக்கு. ரீச் ஆகிட்டோன்னு நான் கால் பண்ணுறேன் சார். ஓகேங்களா? எத்தனை? 30 பேருக்கா? ஆமாங்க சார். டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. என் பேர் ஜெயாங்க. உங்களுக்கு என்ன டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். தேங்க்யூ. ம் சரி. ஹலோ ஹலோ யாரு? சார் ராகேஷ் சாருங்களா? ஆமாம். சார் நீங்கள் ஒரு பார்சல் புக் பண்ணியிருந்தீங்க. ஸ்மார்ட் டீல் மொபைல் ஷோரூம் வந்து பேசுகிறேங்க. எங்கே? சார் நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அந்த போஸ்ட் வரலைங்களே சார். என்ன போஸ்ட் சொன்னீங்க? ஊட்டியா? ஓட்டி ஓட்டி. அந்த பின்கோட் சொன்னீங்க, அது கரெக்டாக ஆகலைங்களே. சரிங்க சார். இந்த வீக்கில் வந்துடும் சார். வந்துட்டோன்னா வாங்கிட்டு எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரிங்களா? ம் ஓகே. தேங்க்யூ சார். ஹலோ ஹலோ ராகேஷா? ஆமாம். உங்களுக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. ஆர்டர் பண்ணிருந்தீங்க ஏதாச்சும்? ஆ நீங்கள் எந்த ஏரியா? என்ன ஓட்டி. ஆர்டர் பண்ணீங்க? நாங்கள் ஆர்டர் பண்ணல, வெளியிலேருந்து வந்தது. என்ன தெரியல. அவங்களே ஃபோன் பண்ணி கேட்டாங்களா உங்களுக்கு? ஆ பட் பொய்யா தான் இருக்கும் மேக்ஸிமம். ஆ அதான் அவங்களே ஆர்டர் பண்ணுறேன், உங்களுக்கு அதுமாரி ஆஃபர் வந்திருக்கு. மொபைல்னாங்களா? மொபைல்னாங்க. அப்போ ஏமாத்துறது தான். இது என்னங்க பண்ணுறது? உங்களுக்கு வேணும்னா திருப்பி அனுப்பிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். நான் உங்களுக்கு ஃபோன் அடித்து நான் கேட்குறேன். வாங்கின பிறகு தான் பிரிக்க விடுவோம். பிரிச்சு பார்த்துட்டு வாங்க முடியாது. சரி. வாங்கிட்ட பிறகு நாங்கள் திரும்பி வாங்கிக்க மாட்டோம். சரிங்க சார். ஏன்னா இதுவே நிறைய வந்திருக்கு. மேக்ஸிமம் ஃபேக்காக தான் வந்திருக்கு. இதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிங்க சார். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சொன்னேன். ஏன்னா 1500 ரூபா பெரிய அமௌண்ட் ஆச்சு இப்போ. அதாங்க சார். அவங்கள ஃபோன் பண்ணி சொல்லுங்க, என்கிட்ட காசு இல்லை, நான் அப்புறம் வாங்கிக்கிற சொல்லுங்க. தேங்க்யூ சார். நான் திருப்பி அனுப்பிச்சிட்டுமாப்பா? இல்லை, நான் ஃபோன் அடிக்கிறேன். அவங்க ஃபோன் அடிச்சுட்டு நாங்கள் இந்த நம்பர் ஃபோன் அடிக்கிறேன். சரி ஓகே. சரிங்க சார். ஹலோ ஹலோ சார், அவங்க ஃபோன் எடுக்க மாட்றாங்க. அதுதான் நீங்கள் அமுச்சு விடுங்க, நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். நான் திருப்பி அனுப்பிச்சிடுறேன். நீங்கள் வேணாம் சொல்லிட்டீங்கன்னு திருப்பி அனுப்பிச்சிடுறேன். சரிங்க சார். கேட்டால் காசு இல்லை, வேணாம் சொல்லிட்டீங்க, நான் சொல்லிக்கிறேன். சரிங்க சார். ஏன்னா இருக்காது. நான் எவ்வளோ பேருக்கு நான் 100 200 கொடுத்துருப்பேன். நீங்கள் திரும்பி உள்ள அப்புறம் வாங்கிட்டு போய் அழுவானுங்க எல்லாரும். அதுக்கு தானே உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். எனக்கு முன்னாடியே ஃபேக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, எல்லாமே சரி. நம்ம ஆர்டர் பண்றது வேற, அமேசான் பிளிப்கார்ட்ன்றது வேற. இவங்களே ஏதாச்சும் ஃபேக் அட்ரஸ் போட்டு அனுப்புறானுங்க. ஆம்பூர்னு போட்டிருக்காங்க, ஆனா ஆம்பூர்ல இப்படி ஒரு அட்ரஸே கிடையாது. அவங்க கண்டும் பிடிக்க முடியாது. அதுக்குதான் அவங்களுக்கு வழி என்னதான் பண்றது சார்?
அப்புறம் எத்தனை பேர் ஏமாறுவாங்க இந்த தமிழ்நாட்டுல. ஆன்லைன்லயே ஃப்ராட் பண்றாங்க. சோ ஆன்லைன்ல தான் இது கண்டுபிடிக்கணும். ஆன்லைன்ல இதுக்கு ஒரு வழியே கிடையாதா? அதான் நம்ம தான் உஷாரா இருக்கணும். அதுதான் வழி. நம்ம எல்லாம் உஷாராயிட்டா அவனுங்க நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் உஷாராயிட்டாங்க நிறுத்திட்டு போயிடுவாங்க. பேர் ஏமாந்துருப்பாங்களே அவங்க கதிதான் என்ன ஆகுறது? கொரோனா டைம்ல இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா? இதெல்லாம் அதான் இத்தனை நாள் வராம இருந்துச்சு, இன்னைக்குதான் வந்திருக்கு திரும்பி. நான் எனக்கு போன் அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பண்ருட்டி போஸ்ட் ஆபீஸ் அனுப்பிச்சு விட்டாங்களாம். நம்ம பண்ருட்டி தான் போயிருக்கு. திரும்பி பண்ருட்டி போட்டிருக்கு. பண்ருட்டி போட்டு அப்புறமேட்டா இங்க அனுப்பிச்சு விட்டுக்கிறாங்க கடலூருக்கு. சரி, நான் ஒரு வேலை நான் அனுப்பிச்சிடுறேன். சரிங்க சார். ஓகே. ஹலோ ஹலோ போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து போன் அடிச்சாங்க. இங்க பணம் கட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு இதெல்லாம் வாங்காதீங்க உள்ளார ஒண்ணுமே இருக்காதுன்ட்டு. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க? அவருக்கு வந்த பாசம் எல்லாம் உடஞ்சி போன செங்கல் தான் இருந்துதான். உங்களுக்கு எங்க இருந்து வந்தது அதெல்லாம் கேட்டாங்க. சரி மேடம், ஒரு டவுட் மேடம். சொல்லுங்க சார். இந்த கொரோனாவால நிறைய பேர் இது கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த பொழப்பு உங்களுக்கு தேவையா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? இது கேக்குறேன் நானு. சார் இந்த இது போச்சுதான் உங்களுக்கு சோறு தரணுமா உங்களுக்கு? சார் விருப்பப்பட்டா வாங்கினா வாங்குங்க. இது இல்லன்னு சொன்ன அதுல மொபைல் இல்லன்ற பட்சத்துல நீங்க கேட்கணும். என்ன மாரி எத்தனை பேர் ஏமாத்திருப்பா நீங்க? சார் மொபைல் இல்லன்னா கேளுங்க சார். சும்மா மொபைல் இல்லன்னா கேட்க முடியாது. இந்த மாதிரி ஏமாத்தான் பொழைக்கணுமா உனக்கு? சார் மொபைல் பாத்தீங்களா? எனக்கு 5 போன் கிட்ட வந்துக்குது. என்ன எனக்கு தெரியுமே அதுல இல்லன்னு. எப்படி தெரியும்? நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்து பிரிச்சு தான் பார்த்தோம். என்ன அவங்க சொன்னதுனால நம்பி எல்லாம் நீங்க பேசாதீங்க. அவங்க சொல்லி தான் நான் பேசுறேன் நானு. புரியுதா? மேற் கொரோனா டைம்ல அவன் கஷ்டப்பட்டு சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நீ என்னன்னா உட்காந்து இடத்துல நீ வந்து இது வாங்கிக்கிற உட்காந்து இடத்துல சார். இந்த மாதிரி நான் எவ்வளவோ பொறுமையா பேசினு இருக்கிறேன். நான் ஒரு எஜுகேட்டட் தெரியுமா? உங்களை மாதிரி எல்லாம் கிடையாது. நீ எஜுகேட்டட்னு சொல்லாத, எச்சக்காதன்னு சொல்லு. அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும். சும்மா பேசாதீங்க. சரி, உங்ககிட்ட வேலை இருந்தா சொல்லுங்க, நான் வரேன். நானும் வீட்டுல சும்மா தான் இருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது. நிறைய நல்லவங்க கொரோனாவால போயிடுறாங்க. ஒன்ன மாதிரி ஆளுங்க 4 வர மாட்டுது. சார் நீங்க முதல்ல வாங்குனீங்களா? வாங்க முதல்ல சும்மா பேசாதீங்க. இப்ப என்ன நானும் எவ்வளவோ பொறுமையா போயின்னு இருக்கிறேன். நீங்களும் எல்லாம் மாரி பேசினுக்கிறீங்க. நீங்க வாங்குனீங்களா? முதல்ல வாங்க முதல்ல நீங்க பேசாதீங்க. அப்புறம் நீங்க தான் போய் சொல்றீங்க. ஆமா, நீங்க பாத்தீங்களா? அதுல நான் பாத்துட்டு தான் சொல்றேன் நானு. அதுல மொபைல பிரிச்சு பார்த்துட்டு தான் சொல்றேன் நானு. உன்ட்ட பிரிச்சு பாத்து. ஹலோ ஹலோ சொல்லுங்க. அதுல ஒண்ணுமே இல்லாதனால தான் உங்களுக்கு போன் அடிக்கிறேன். ஒண்ணுமே இல்லன்னா எப்படி சார் பார்சல் வரும்? லூசு மாரி பேசி கிடக்காதண்ணா. இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? இப்ப என்ன பண்ணணும்னா சார் நீங்க முதல்ல வாங்குனீங்களா? நான் வாங்க முடியாது. இப்ப என்ன பண்ண முடியும்? வாங்க முடியலன்னா போகும். நீ யார் வாங்க சொன்னாங்க? வாங்க முடியாது. இந்த மாதிரி திமிராட்ட பேசி